இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஏஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 46. இந்த 46 ஏஜில் ஐ ரியலைஸ்ட் சம்திங் வெரி ஷாக்கிங். நம்ம சில விஷயத்துக்காக நம்ம வந்து ரொம்ப சேஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருப்போம். அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும்னு. பட் நம்ம கொஞ்சம் பாஸ் பண்ணி யோசித்து பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணோம்னா நம்மளுக்கு ட்ரூ ஹாப்பினஸ் கிடைக்குமா அப்படி நம்ம யோசித்தோம்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். சில ஸ்மால் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் டிசைட் நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல், ரிலேஷன்ஷிப், ஹவ் ஃபாஸ்ட் வி ஏஜ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த பிக்கஸ்ட் லெசன்ஸ் ஐ லேர்ன்ட் அட் ஏஜ் 46 அதை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில், இன்க்ளூடிங் சயின்ஸ் பேக்ட் ட்ரூத்ஸ் that changes the way I see life today. Hi everyone, this is Priya. Welcome back to my channel Priya D786. நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா priya.iqbal.786. நான் கற்றுக்கின லைஃப் லெசன் தான் நான் ஷேர் பண்ணணும்னு இருக்கிற இந்த வீடியோவில். ஸோ அது வந்து ரிலேட்டட் டு நான் முதல்ல சொன்ன மாதிரியே நம்மளோட ஹெல்த்து, ஸ்ட்ரெஸ் லெவலு, ரிலேஷன்ஷிப், கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் கேர். சில விஷயங்களாக பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டேன். சில இதெல்லாம் நான் தப்பு செஞ்சு நான் கற்றுக்கினது, நானே மிஸ்டேக் பண்ணி அதில் பட்டு தெரிஞ்சுக்கினது. சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சப்போர்ட்டட் பை சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி. லெசன் 1. ஒன் திங் ஐ லேர்ன்ட், அதாவது இது க்ரானிக் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இட் வில் எஃபெக்ட் எவ்ரி திங். நம்ம பாடியில் எல்லாமே நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கத்தை நல்லா கெடுக்கும், நம்ம ஸ்கின்னு நல்லா இருக்காது, அதே சமயத்தில் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரும். இன்னும் பார்த்திங்கன்னா டைஜஷன் சரியாகவே நடக்காது, நம்ம எனர்ஜி லெவலும் ரொம்பவே லோவாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட மெமரி கூட டே பை டே வீக் ஆகிட்டே போகும். ஸோ சயின்ஸ் ஸ்டடி ரிசர்ச்லாம் பார்த்திங்கன்னா இட் ஷோஸ் தட் லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் வந்து இட் வில் ஏஜ் யூ ஃபாஸ்டர். நீங்கள் நார்மலாக ஏஜ் ஆகிறதோட சீக்கிரமாக ஏஜிங் வந்து உங்களோட ஸ்கின்ல தெரிய ஆரம்பிக்கும் லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் வில் இன்க்ரீஸ் த இன்ஃப்ளமேஷன் இன் யோர் பாடி which is not good at all. So peace is not laziness, peace is health. of course. ஸ்ட்ரெஸ்ஸில் போய் மாட்டிக்காமல் இருக்க முடியும். ஆனால் எப்படி குறைக்கணும் அது உங்கள் கீழே தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு டூ சம் ஆக்டிவிட்டி. அதாவது எவ்ரிடே முடியலனாலும் அட்லீஸ்ட் 3 days ஒன்ஸ் ஏதாவது ஒரு ரெகுலராக உங்களுக்காக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் டு கிவ் பீஸ்ஃபுல்னஸ். ஸோ நீங்கள் வந்து டான்ஸ் கூட போகலாம், டான்ஸ் கிளாஸ், இல்லை வீட்டில் கூட மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடலாம், இல்லை லிசன் டு மியூசிக் விச் வில் கிவ் யூ நோ ஒரு ப்ளசண்ட் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த மாதிரி இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எதுவாக இருந்தாலும், இல்லை கேபாப் மியூசிக் எது உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதோ நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி யோகா பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை மெடிடேஷன் பண்ணலாம், டூ சம்திங். இல்லை பீப்புள் who read books, no? If you do some activity for yourself, the ரெகுலராக நம்ம ரொட்டீனாக செய்கிற ஒர்க்லேருந்து ஒரு கொஞ்ச நேரம் பிரேக், ஈவன் இஃப் இட் இஸ் ஃபார் 15 to 30 minutes கூட இட்ஸ் ஓகே. Do something for yourself. Take a small break. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 2. இது வந்து ஐ ரியலைஸ்ட் அட் 46 ஏஜில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும், இல்லை எக்ஸ்பென்சிவான க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணாலும் அது வந்து உங்களோட குட் ஸ்லீப்பை வந்து ரீப்ளேஸே பண்ணாது. குட் ஸ்லீப் இஸ் ரியலி நெசசரி. நல்ல ஒரு தூக்கம் இருந்தால் தான் உங்களோட ஸ்கின்ல வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து காட்டும். இல்லைன்னா லேக் ஆஃப் ஸ்லீப் என்ன ஆகும், உங்கள் ஸ்கின் வந்து டல்லாக, டயர்டாக, ரொம்ப ஏஜ்டாக தான் தெரியும். ஸோ ஸ்லீப்பிங் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு அதுதான் வந்து பியூட்டி ஸ்லீப் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ ஒரு நாளைக்கு 8 hours ஸ்லீப்பை வந்து
பீஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வேண்டும். ஸோ மேக் ஷுர் யூ கெட் தட். ஸோ ஸ்லீப்பை வந்து காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. இட் கேன் நாட் ரீப்ளேஸ் எனிதிங். ஸோ அதுதான் முக்கியம். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிளி ஸ்லீப்பிங் இஸ் குட் அண்ட் ஸ்லீப்பிங் ஆன் டைம், விச் ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங். ஏன்னா என்னாலே சில டைமுக்கு தூங்க முடியல. பிகாஸ் ஐ ஹாவ் ரெகுலர் ஜாப், ஐ டூ யூடியூப் வீடியோஸ் அண்ட் ஐ ஹாவ் அ ஃபேமிலி. லைக் ஐ ஹாவ் அ மதர் ஆஃப் 2 kids. I have a lot of chores and cooking. I do everything. So இது எல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஐம் ட்ரைங் டு ஸ்லீப் ஆன் டைம். பட் சம் டேஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் நம்மளால் தூங்க முடியல டைமுக்கு. பட் we need to sleep on time and achieve 8 hours sleep or more. லெசன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து 46 ஏஜில் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஐ விஷ் ஐ ரியலைஸ்ட் 2 decades பிஃபோர். ஏன்னா வந்து we constantly, mostly I wasted so much time worrying what others will think, what others will say. அந்த மாதிரி நம்ம எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, இல்லை இவங்க இப்படி நினைப்பாங்களோ, ஸோ நம்ம இப்படி செய்யாமல் இருக்கலாமா, இப்படி செஞ்சுருக்கலாமா, ஸோ ஒன்று பண்ண மாட்டோம், இல்லை பண்ணிவிட்டு we will live in regrets, நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக வேஸ்டிங் டைம், ஓவர் திங்கிங், ஷார்ட்டாக சொல்லணுன்னா. ஸோ we should not waste. ஏன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதர்ஸ் நம்ம மற்றவங்கள பற்றி யோசிக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு they are also busy. They have no time to think about all us. They have their own life. They have their own life problems. They have their own insecurities. அவங்க அதை டீல் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு டைம் இருக்குது. So they are not going to think about us, what we did, what we are going to do. So நம்ம வந்து we should not focus on what others will think or what others will say. So don't waste your time thinking. I felt ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஃப்ரீடம் வந்து I really felt it. லெசன் 4 பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ஓவர் நைட் நம்மளுக்கு எதுவுமே வராது. நம்ம கிராஜுவலாக தான் அது பில்டப் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டெய்லி ஹேபிட். நம்ம ஏதோ தப்பாக பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஒரு நாள் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து நம்ம பாடிக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும், இல்லை ஹெல்த் இஷ்யூ ஏதாவது நம்மளுக்கு வரும். ஸோ எவ்ரி டே நம்ம வந்து we have to focus நம்மளோட டெய்லி ஹேபிட் வந்து ஹெல்த்தியாக இருக்குதான்னு. சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு நல்ல வாக்கிங் பண்ணணும், நல்ல ஒரு தூக்கம் இருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஈட்டிங் பேலன்ஸ் ஹெல்தி மீல், அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு உங்களுக்குன்னு ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரிங்கிங் லாட் ஆஃப் வாட்டர். ஸோ எல்லா விஷயமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எவ்ரிடே கரெக்டாக பண்ணணும். ஸோ நம்ம திடீர்னு வந்து அக்கேஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ரீம் டயட் யூஸ் பண்ணுறது, திடீர்னு வந்து எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாமல் எவ்ரிடே ஹேபிட்லேயே வந்து நம்ம ஹெல்த்தியாக பண்ணோம்னா we will see the nice result. லெசன் 5, அதாவது நம்ம வந்து ஹாப்பினஸ் வந்து ஏதோ பெரிய விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஹாப்பினஸ், இல்லை பெரிய பட்ஜெட்டில் எங்கன்னா வெளியே போனால் தான் ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு நம்ம அப்படியே அதுக்கு எய்ம் பண்ணி போயிட்டுருக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துலேயே நம்ம ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணலாம். லைக் எவ்ரிடே மார்னிங் வாக்கு, இல்லை சீக்கிரமாக எழுந்து ஹேவிங் அ காஃபி வித் யுவர் பார்ட்னர், ஒரு மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் வித் யுவர் ஃபேமிலி, இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு ஸ்மால் அவுட்டிங், பீச்சு, இல்லை ஏதாவது ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன கெட் டுகெதர், இந்த மாதிரி சின்ன விஷயத்துலேயே ஒரு நல்ல அமேசிங்கான ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சயின்ஸ் ஸ்டடீஸே பார்த்தீங்கன்னா ஷோஸ் அண்ட் சேஸ் gratitude improves the mental health and reduce the stress level. லெசன் 6 பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட்லி நம்ம எல்லாத்துக்குமே எஸ் சொல்லிகிட்டே இருக்கிறது, எல்லாருக்குமே. ஸோ நம்ம
எல்லா விஷயத்துக்குமே நம்மளால செய்ய முடியுமோ, செய்ய முடியாதோ, நம்ம ஆனா நோ சொல்றதுக்கு ரொம்பவே தயங்குவோம். அதனால எல்லாத்துக்கும் ஆமா, ஆமான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம செய்ய எல்லாருக்குமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எல்லாருமே ப்ளீஸ் பண்ணணும். அப்படி நம்ப அத நோக்கியே நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டே இருந்தோம்னா, என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்ட்ல நீங்க ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆயிடுவீங்க. ரொம்ப டயர்டாவும், சில டைம் அதனால நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலும் அதிகமா ஆகும். ஸோ நான் இந்த 46 ஏஜ்ல நான் என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கேன்னா, we need to set a boundaries. That is really important to protect our mental and emotional health. லெசன் 7. அதாவது சோஷியல் மீடியா இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ சோஷியல் மீடியா தான் ரியல் லைஃப்ன்னு நிறைய பேர் அதை பிலீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் த ரியல் லைஃப். ஸோ அவங்க எடிட்டடாக ஒரு பிக்சர் தான் காட்டுறாங்க. த பெஸ்ட் பார்ட் மட்டும் தான் அவங்க வந்து காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதோட உங்கள் லைஃப்பை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கோட பீஸ் வந்து உங்களுக்கு இது ரொம்பவே இருக்காது. ஸோ இட் வில் கில் யோர் பீஸ். ஸோ டோன்ட் கம்பேர் வித் வாட் எவர் யூ see in the social media. லெசன் 8. அதாவது கான்ஃபிடென்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு க்ரோ ஆகும்? கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம செய்கிற ஆக்ஷனில் தான் இருக்குது. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் பர்ஃபெக்ஷன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ சில டைம் நம்ம வந்து அன்சர்டன்டாக இருப்போம், இல்லை ரொம்ப ஸ்கேர்டாக பயமாக இருக்கும். பட் இருந்தாலும் we should push ourselves and we have to show it in action. ஆக்ஷனில் காமிச்சாதான் நம்ம வில் அச்சீவ் த கான்ஃபிடென்ஸ். அப்படியே போக போக கான்ஃபிடென்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் பர்ஃபெக்ஷன். லெசன் 9. your body notice everything. உங்கள் பாடி வந்து எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு தாங்க இருக்கும். நீங்கள் சரியாக தூங்கலைன்னா, இல்லை வந்து ரொம்ப அன்ஹெல்தியாக சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து டைமுக்கு படுக்காமல் இருக்கிறது, சரியான தண்ணிலாம் நம்ம குடிக்காமல் ரொம்ப ஹைட்ரேட்டாக நம்ம பாடியை வைக்காமல் டீஹைட்ரேட்டாக நம்ம பாடியை வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்கள் பாடி வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமாக நெகட்டிவ் எமோஷனில் இருந்தீங்கன்னா கூட. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப இக்னோர் பண்ணுவோம். அதுவும் வந்து ஏர்லி யங்கர் பீப்புள் வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம். ஸோ health is an investment, it's not expense. Lesson 10. இதுதான் biggest lesson I learned at age 46. Never too late to start anything new. நீங்கள் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு மனசு தான், உங்கள் வில் பவர் தான் தேவை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் நினைப்பீங்க, நான் ஏற்கனவே இனிமேல் ஒர்க் அவுட் பண்ணணுமா, இல்லை இனிமேல் ஜிம்முக்கு போகணுமா, இல்லை இந்த ஏஜில் போய் நான் யோகா பண்ணணுமா, இதனால் இந்த ஏஜில் நான் இதை செய்யணுமா, இப்படின்னு ஏஜை வச்சு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வில் பவர், உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் டூ லேட். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யலாம். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் வில் பவரும் இருந்தால் மட்டும் போதும். ஸோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப். தீஸ் ஆர் த பிக்கெஸ்ட் லெசன்ஸ் ஐ லேர்ன்ட் பை த ஏஜ் ஆஃப் 46. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு லெசனை உங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ a big thumbs up, share it to your friends and family, and subscribe to my channel, which means a lot to me. And see you in my next video.